ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தீபாவளி பலகாரம் சோமாசு செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உப்பு வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். நமக்கு வந்து சோமாசு செய்யும்போது மாவு வந்து நல்லா வளவளப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சு முன்னாடியே வந்து ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாவில் வந்து நல்லாவே பஞ்சு மாதிரி சாஃப்ட்னஸ் ஆகிடும். நமக்கு வந்து உருட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு எல்லாத்தையும் அழகாக பிசைஞ்சு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மூடி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாவு வந்து நல்லாவே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு சோமாசுக்கு தேவையான அந்த தீனி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரவையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வந்து இதில் சேர்க்கும்போது தீனி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரவையுமே வறுத்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை வந்து வதக்க போகிறோம். தேங்காய்க்கு வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் போட்டு தேங்காவுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அழகாக வறுத்து அதையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பார்த்தா ஏலக்காய் சேர்க்க போகிறோம். ஏலக்காய் வந்து அப்படியே போடுறத விட பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சோமாசு ஃபுல்லாகவே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சர்க்கரை போட்டு மிக்சியில் அதில் வந்து ஏலக்காயை வந்து சேர்த்து நான் வந்து சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. கடைசியாக வந்து தேங்காய் வந்து வதக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதுலேயே வந்து எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு கிண்டி தீனி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த அச்சு எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி அழகாக வந்து ஊறி வந்துருந்தது. நீங்கள் பையில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு. மாவு வந்து அழகாக சின்ன பாலாக எடுத்து அழகாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன பாலாக எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு குவான்டிட்டி வந்து நிறையா வரும். அதேமாரியே பார்த்திங்கன்னா சோமாசுக்கு வந்து ரொம்ப மொத்தமாக எடுத்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சோமாசு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மாவு தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வந்து மாவு அதிகமாக இல்லாமல் நல்லா அழகாக சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அழகாக ஷேப்பாக அழகாக உருட்டி மாவை கையில் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அச்சு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 4 அச்சு இருந்தது. ஆனால் வந்து நான் அதில் வந்து 1 தான் யூஸ் பண்ணேன். இந்த ரெட் கலர் அச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள், அங்கே அழகாக செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அழகாக வந்துருந்தது. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி உள்ளே வந்து தீனி வச்சு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் தான் வந்து அதில் வந்து கொள்ளுச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தீனி மட்டும் வச்சு அழகாக மடித்து பார்த்திங்கன்னா உட்காந்து எல்லாத்தையும் மடித்து தட்டில் அழகாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொரிச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு அப்பளம் வந்து நம்ம பொரிப்போம் பார்த்திங்களா, அந்த டைம் தான் எடுக்கும் இது பொரிக்கிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு உட்காந்து இந்த தேய்ச்சி தீனி வச்சு ஸ்டஃபிங் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. முடிச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், நல்லா சூப்பராக டிசைனாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே அழகாக உட்காந்து தேய்ச்சி அழகாக வந்து அதில் ஸ்டஃபிங் பண்ணி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அழகாக போட்டு ஈஸியாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பளம் பொரிக்கிறோம்ல அந்த டைமிங் தான் ஆகும். ஃபஸ்ட்டு இது போடும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 2வது டைம்லாம் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் நல்லாவே சூடாகிடும். நீங்களே செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா வானலில் ஒரு டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 சோமாஸ் போகிற அளவுக்கு நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள் சோமாஸ் எவ்வளோ அழகாக நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு கிறிஸ்பியாக அப்படின்னு சொல்லிட்டு. அடியில் பார்த்திங்கன்னா கவர் போட்டு ஏன் வந்து தாள் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்யும்போது அந்த சோமாஸில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவரில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு டப்பாவில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.